Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாய் வீட்டு prawn biryani. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்லிருக்க அத்தனை ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணீங்கனா பாய் வீட்டு ஸ்டைல் prawn biryani கிடைக்கும். தேவையான ingredients பார்த்துக்கலாம். நான் இந்த ingredientsலாம் என்னன்னு சொல்லிட்டு descriptionல அளவோட கொடுக்கிறேன். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடிகனமாக இருக்கிற பாத்திரத்தில் 125 ml கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் எடுக்காதீங்க. இப்போ எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறோம். அது கொஞ்சம் வதங்கின உடனே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 200 grams ஆனியன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். பிரியாணியில் இந்த ஒரு பார்ட் ரொம்பவே முக்கியம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ நல்ல டேஸ்ட் பிரியாணி கொடுக்கும். ஸோ ஹாஃப் சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. இதுக்கு எப்படியோ ஒரு 10 minutes ஆகிடும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், இதுதான் அந்த பதம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டே இருக்க நேரத்தில் பச்சை மிளகாவையும் போட்டு 3 to 4 உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு. இது கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி பவுடர் 3 tablespoon ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைமில் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அது அந்த ஆயிலோடு சேர்ந்து நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால் இப்போவே மிளகாய் தூள் ஆட் பண்ணிடணும். அப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ கலர் வராது. இப்போ பிரியாணிக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ண வேணாம், இந்த கலரே போதும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 75 grams ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கைவிடாமல் வதக்கணும், இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கீழே ஒட்டிக்கிட்டு அதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டினியூஸாக கைவிடாமல் வதக்கிட்டு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் 200 ml தயிர், திக்கு தயிராக இருந்தால் நல்லது, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் கர்டாகவே எடுத்துக்கோங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். இப்போ 200 gram தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இந்த நேரத்தில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஒரு 2 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. இதையும் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அகேன் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எல்லா ஸ்டேஜ்லையும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 tablespoon சும்மா கலருக்காக. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சால்ட் கூட டேஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். சால்ட்டு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ 750 ml வாட்டர் ஆட் பண்ணுறோம். வீட்டில் இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ண முடியாது. அதனால் 1 liter பாட்டிலில் 3/4 அளவு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 1 pot சமையல், ஒரே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு 5 minutes சிம்மில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வரப்போது ப்ரான்ஸ் ஆட் பண்ணுங்கள். எறாவை நம்ம கிரேவியோடு வதக்காமல் இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு போடுறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எறாவும் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே சிம் வச்சுட்டு ஒரு 15 minutes மூடி வச்சுருங்க. அப்போ தான் ப்ரான்ஸ் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும், இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கிறதுக்காக மூடி போட்டேன். கொதித்த பிறகு ஒரு கிளறிட்டு திரும்பி மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 15 minutesக்கு சிம்மில் வச்சு ப்ரான்ஸை வேக போட்டுட்ருக்கேன். திரும்பவும் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. இப்படி கொதிச்சிட்ருக்க சமயத்தில் 500 grams பாஸ்மதி ரைஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸை ஒரு 30 minutes முன்னாடியே நல்லா கழுவிட்டு தண்ணியில் சோக் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அரிசியை தான் இப்போது ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்ருக்கேன். இப்போ லைட்டாக கிண்டணும், அரிசி உடஞ்சிடக்கூடாது. அதனால் கரண்டியை நல்லா சென்டரில் விட்டு அரிசி உடையாமல் லைட்டாக கிண்டணும். ஹாஃப் சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணணும். ஒரு டைமில்
அரிசியும் வாட்டர் லெவலும் ஈக்குவல் ஆகிடும். இதோ இந்த மாதிரி இப்படி ஈக்குவல் ஆகிற நேரத்தில் நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பர்னர் அடுப்பை இல்லை கம்மி ஃப்ளேம் வர அடுப்பை யூஸ் பண்ணுங்கள். அதை நல்லா ஹாஃப் சிம்மில் இல்லைனா ஃபுல் சிம்மில் கூட வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அந்த பிரியாணி மேலே வச்சுருங்க. இப்படி பண்ணும்போது உள்ளே இருக்க ஆவி வெளியில் போகாது. ஒரு 15 மினிட்ஸ் தம்க்கு அப்புறம் இதை பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம 1/2 kg பாய் வீட்டு ப்ரான் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோவில் இருக்க ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.